கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள 126 அடி உயர கட்சி கொடி கம்பத்தில் அதிமுக கொடியை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஹரிராஜன் வழங்க கேட்கலாம். ஹரிராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் அதிமுகவினர் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் புறவழி சாலை பகுதியில் உள்ள ரவுண்டானா பகுதியில் ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி அந்த நிகழ்ச்சி நுழைவாயில் முன்பாக சுமார் 126 அடி உயரத்தில் தமிழகத்திலேயே மிக உயரமான அதிமுக கொடியானது தற்பொழுது சுமார் 600 சதுர அடி அளவில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதேபோல் கடந்த மாதம் 26ஆம் தேதி சின்னசேலம் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியிலும் அதிமுகவின் பிரம்மாண்ட கொடி ஏற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கொடியேற்ற விழா முடிந்த பிறகு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய 47,394 வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் உள்ள 21 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற 21 மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றும் அதிமுகவினருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் வேட்டி சேலை ஆகியவற்றை நினைவு பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோர் இல்லாமல் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற்றால் மட்டுமே தொடர்ந்து இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.